கொசுனா கடிக்கும், பட்டாசுனா வெடிக்கும், ஹார்ட்னா துடிக்கும், ஒன்ன எனக்கு பிடிக்கும். ஐயோ, நானே கஷ்டப்பட்டு எடுத்து போயிட்டு இன்று இரவு 10 மணி அளவில் தோட்டத்தில் தனிமையில் என்னை சந்திக்கவும். தீபாவளி பரிசு காத்திருக்கிறது. நீ ஒரு பாதி என்றும் நான் ஒரு பாதி. சிரிடா சிரி. வாடா 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 வாடா, அவனியாபுரமே அதிருது. சூப்பர், அருமையான ஜல்லிக்கட்டு, உலக புகழ் பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு சீரும் சிறப்புமா அருமையா நடந்துகிட்டு இருக்கு. சிறந்த மாட்டிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பா ஒரு காரு, சிறந்த வீரருக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கும் ஒரு காரு. ಗೊತ್ತಾ? ಸೊ ನಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಇವತ್ತು ಅರ್ಶಿನ ಶಾಸ್ತ್ರ ಇಟ್ಕೊಂಡಿದ್ರೆ ನಾಳೆ ಧಾರೆ ಮುಹೂರ್ತ ಫ್ರೆಂಡ್ಸ್. ನಾಳೆ ಏನ್ ಗೊತ್ತಾ, ಇವ್ರದ್ದು ಧಾರೆ ಮುಹೂರ್ತ. ಸೊ 9:30 10 ಗಂಟೆಗೆ ಮುಹೂರ್ತ ಆಗುತ್ತೆ. ಸೊ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡೋರು ಬನ್ನಿ. ನಮ್ಮ ಮಮ್ಮಿ ಮಾತಾಡಿ. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ಸರಿ ಮಮ್ಮಿ ಮಾತಾಡಿ. என்னடி வாய்ஸ் இது? ನಾಳೆ ಮದುವೆ ಇಟ್ಕೊಂಡಿದೀವಿ, ಎಲ್ಲರೂ ಬಂದು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿ. ಎಲ್ಲರೂ ಬರ್ಲಿ, ಎಲ್ಲ ಪ್ರತಿಯೊಬ್ರು ಬಂದು ನನ್ನ ಮಗಳಿಗೆ ಆಶೀರ್ವಾದ ಕೊಡಬೇಕು. பொருள் அந்த மாதிரி இருக்காருமா. மைண்ட் ப்ளோயிங். ஒருத்தே நம்ம பார்த்த வேலை எல்லாம் ஒட்டு வருமா? ஒருத்தே அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? கண்ட கருமாந்திரம் எல்லாம் கண்ணு முன்னால வந்து நிக்குது. வேலைக்காரி, ஐயோ அடுப்பு மாதிரி இடுப்பு வச்சுக்கிட்டு இவன் இருக்க நேரம் பார்த்து என் கண்ணு முன்னால வந்து நிக்கிறாளே. நான் என்ன பண்ணுவேன் இருக்கட்டும், இன்னைக்கு ராத்திரி கோழி அமுக்கிற மாதிரி நசுக்கு நமைக்க போறேன். என்ன கட்ட கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க. அப்ப ஒரு கிளுகிழப்பு இருக்கணும் பாத்துக்க, அப்ப சந்தோஷமா இருக்கும். மூளையை தவிர எல்லாம் ஜாஸ்தி இருக்கு. சாரே, ഈ ലോകത്തിൽ യോഗ്യൻ ഒരു ആൾ ഉണ്ടെങ്കിൽ അത് ഈ പാലക്കാട്ട് മാധവനാണ്. പോക പോക പാകത്താനെ പോறேன். சாமி தெரியும்ல. சாமி தெரியும்ல. சாமி தெரியும்ல. சாமி தெரியும்ல. சாமி தெரியும்ல. பதிவனே என்ன? தேனையே இந்த பொடி பொடிறியே. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. நீங்கள் நாம் எல்லாருமா சேர்ந்து தான் இந்த திமுக கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தோம். ஆனால் அவங்க எப்படி நம்மளை ஏமாற்றுவாங்கன்னு இப்போ தானே தெரியுது. எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா உங்களோட நான் நிற்பேன். நன்றி, வணக்கம்.
எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில தட்டிடுங்க.